இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே கலிகூர்ந்து மகிழ கடவோம். உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். யோசுவா 3:5. ஒரு சிறிய பைபிள் கதை கேட்போம். இஸ்ரவேல் ஜனங்கள் வாக்களிக்கப்பட்ட தேசத்தில் நுழைய ஆயத்தம் ஆனபோது அவர்கள் முன்னால் யோர்தான் நதி புரண்டோடி கொண்டிருந்தது. யோசுவா தேவனின் வார்த்தையை ஜனங்களுக்கு கூறினார். உங்களை பரிசுத்தமாக்கிக் கொள்ளுங்கள், நாளை கர்த்தர் அற்புதம் செய்ய போகிறார். ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு நதிக்குள் காலடி வைத்ததும் யோர்தான் நதி தண்ணீர் இரண்டாக பிரிந்தது. ஜனங்கள் உலர்ந்த தரையில் நடந்தார்கள். பரிசுத்தம், விசுவாசம், கீழ்ப்படிதல் இவை இருக்கும்போது தேவன் அற்புதங்களை செய்கிறார். நாம் எல்லோரும் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நீர் இன்னும் அற்புதங்களை செய்யக்கூடிய தேவனாக இருக்கிறீர் என்பதை நான் நம்புகிறேன். என் வாழ்வில் உள்ள தடைகள் யோர்தானை போல தோன்றினாலும் நீர் வழி உண்டு பண்ணுகிறீர் என்பதை நம்புகிறேன். பரிசுத்தமாக்கி விசுவாசத்தில் நிலைநிற்க கிருபை செய்யும். உம் அருளில் நடக்க என் வாழ்க்கையை ஒப்படைக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள்.